கடைசியிலே தன்னோட மொத்த சொத்து, சொந்தம் எல்லாத்தையும் இழக்குறாரு. அப்போ புஷ்கரன் சொல்றான், "உன்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தமையேந்தி வேணா வச்சு நீ விளையாடி பாரு" அப்படின்னு சொல்றான். அது தகாது. ஒரு நாளும் தன் மனைவிய வச்சு சூதாட மாட்டேன்னு சொல்லி, நலன் மகாராஜா அந்த இடத்த விட்டு எழுந்திக்கிறாரு. அவரு தன்னோட பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே இழக்கிறாரு. இதற்கிடையில தமையேந்தி தன்னோட 2 குழந்தைகளையும் தேரோட்டிகிட்ட சொல்லி, தன்னோட நாடான விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா, அவளுக்கு தெரியுது, நிலைமை கைக்கு மீறி போயிட்டுருக்குன்னு. அதனால பிள்ளைகளையாவது பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேரையுமே அவங்களோட விதர்ப்ப தேசத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நலன் இங்க எல்லாத்தையும் இழக்கிறாரு. இழந்துட்டு வெறும் ஒற்றை ஆடையோட அரண்மனைய விட்டு வெளியே வராரு. தமயேந்தியும் கணவன போல ஒற்றை ஆடையில அரண்மனைய விட்டு வெளியேறாங்க. இவங்க 2 பேரும் அகதிகள் மாரி 3 நாளா காட்டுல அலைஞ்சு திரியிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடோ, தண்ணி